உன்னோட இதயத்துல உள்ள அந்த பிளட் வெசல்ல அதுல மைக்ரோ பிளாஸ்டிக் பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல இதயத்திலையும் கூட 5 மில்லிமீட்டர் அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்க கூடும். பிளாஸ்டிக் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் லைஃப் ஸ்டைல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஒபேசிட்டி, ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க சின்ன சின்ன பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் ஆலையும் ஹார்ட் அட்டாக் வரலான்னு இப்போ ரிசர்ச்சில் போட்டிருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வேணும்னா ஃபாலோ பண்ணி 2024 நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு ரிசர்ச்ல ஏற்கனவே ஹார்ட் வெசல்ஸ்ல பிளாக் இருக்கும்ல, அந்த பிளாக்குக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த பிளாக்கை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளாக்ல கால்சியம் இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, அண்ட் அதோட சேர்த்து அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 58% கேசஸ்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பிளாக்ஸ் இருக்குல்லங்க, இதுல மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும் போது அந்த பிளாக்குங்க வந்து சீக்கிரமா உடைறதுனால அது ஹார்ட் அட்டாக்குக்கோ இல்ல ஸ்ட்ரோக்கு கொடுக்கறதுக்கோ ரிஸ்க் அதிகம். ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸா இருக்குங்களா, பட்டக்குன்னு உடஞ்சிருதா. என்ன பிளாஸ்டிக் அதுல இருக்குன்னா பிவிசியும் பாலித்தீனுங்க. நம்ம டெய்லி அந்த பார்சல் ஃபுட் எடுத்துட்டு வரோம், நம்ம சாப்பாடெல்லாம் போடுறோம்ல, ஸ்டோர் பண்றோம்ல, அந்த பிளாஸ்டிக். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உடம்புல போய் என்ன பண்ணும்னா இன்ஃப்ளமேஷன் ட்ரிகர் பண்ணுங்க. இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுனாலே நம்ம ரத்த குழாங்க இரிட்டபிளா இருக்கும். அதுல ஏதாவது பிளாக் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளாக் வந்து அன்ஸ்டேபிள் ஆகி பிரேக் ஆகி காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்றதுக்கு சான்ஸ். சோ என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால வாழ்க்கை நடத்த முடியாதுங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஃபுட்டை நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல ஹீட் பண்றது நிறுத்திடலாங்க. தண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் இல்ல மண்பானையில இருந்து குடிச்சுக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் வெயில்ல வைக்கும் போது டெஃபினட்டா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தண்ணியில போயிருதுன்னு ரிசர்ச்ல போடுறாங்க. ஹோல் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. பிளாஸ்டிக்ல ரொம்ப ரேப் பண்ண ஸ்டோர்டு ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரத்த குழாயில இருந்த கொழுப்பும் கால்சியம் டெபாசிட் பத்தி கவலைப்பட்டு இருந்தோம். இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தியும் கவலைப்பட வேண்டிய ஆயிடுச்சு பாருங்க. நீங்க டெய்லி உங்க ஃபுட்டை எந்த பாத்திரத்துல ஹீட் பண்றீங்க, ஸ்டோர் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.